தொல் திருமாவளவன். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய நேரங்களில் அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு அரசியல் களத்தில் வாக்கு அரசியலாக இல்லாமல் இப்போ உங்களோட நேச சக்தியாக இருக்கார் அப்படின்னு சொல்ல அதில் சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான இருக்கா தமிழ் சூழலில் திருமாவளவன் அவர்களை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் இருக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து இங்கே தலித் அமைப்புகளில் கிட்டத்தட்ட வந்து இந்தியா முழுக்க இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு பெரிய அளவில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்திய குடியரசுக் கட்சியிலே பல பிரிவுகளாக பிரிஞ்சிச்சு. ராம்தாஸ் அத்வாலே இருக்கார். இப்போ இந்த மாதிரியான கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கட்சியாக நான் வந்து பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் கூட விடுதலை சிறுத்தைகள் இந்த சனாதன எதிர்ப்பு அப்படின்றத இந்தியாவில் வந்து மிக முக்கியமாக முன்னிறுத்துகிற ஒரு தலித் அமைப்பாக, தலித் கட்சியாக, குறிப்பாக தலித் தலைவராக வந்து அண்ணன் திருமாவளவன் தொடர்ந்து தன்னுடைய மேடைகளை முழங்கிட்டே இருக்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இயங்குகிற, அந்த சனாதன எதிர்ப்புக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இயங்குகிற ஒரு மிக முக்கியமான தலைவராக நான் வந்து அவரை பார்க்குறேன். நீங்கள் ஒரு சினிமாவுக்குள்ளே வரும்போது நான் அரசியல் பேச தான் வந்திருக்கேன், அரசியல்வாதி எதிர்பார்க்கலாமா? நான் ஏன் கேட்டேன்னு பின்னால் சொல்கிறேன். தெரியல, அரசியல்வாதியாக நான் ஆகணும்னு தெரில. இப்போதைக்கு என்னுடைய முழு கவனம் வந்து கலை இலக்கியங்களில் கல்ச்சுரல் ரீதியாக வேலை செய்கிறது தான் ரொம்ப முக்கியமாக. நான் அதுதான் என்னுடைய எய்மாக வச்சு ஒர்க் பண்ணிருக்கிறேன். எனக்கு தெரில அது பின்னாடி அது என்னவா மாறும்னு தெரில. எனக்கு அரசியலில் வரதோ நிற்கிறதோ எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் ரொம்ப ஜாலியாக தான் அதை என்ஜாய் பண்ணுவேன் நான். ஆனால் எனக்கு இப்போ அது தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்லைன்னு சொல்ல முடியாது, மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம், அப்படி புரிஞ்சு இருந்தாலும் இருக்கலாம். நான் வருவேன்னு எனக்கு தெரில. ஆனால் அதுக்கான அது நான் யோசிக்கணும். அது வெளியிலிருந்து வர்றதை விட இப்போ நான் வந்து சினிமா எடுக்கணும்னு நான் தான் யோசித்தேன். அம்பேத்கரை பற்றி பேசணும்னு நான் தான் யோசித்தேன். யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் சினிமாக்குள்ளே வரப்போ வந்து நீ அம்பேத்கரை பற்றி பேசாத, நீ என்ன காஸ்ட்னு சொல்லாதுன்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பேசினேன். அப்போ எனக்கு தோணுச்சுன்னா ஒரு வேளை நான் இதை பற்றி யோசிப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி புத்திசம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் முன்னால். ஸோ குறிப்பாக இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துச்சு. சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வந்து அது ஹிந்து கோவிலாக கும்பிட்டு இருந்தாங்க, தலைவெட்டி முனீஸ்வரர் கோவில். அது வந்து ஒரு புத்தா சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஹிந்து ரிச்சுவல்ஸ் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் அது வந்து புத்தர் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு, இந்திய வரலாறு என்பது பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் இடையிலான ஒரு போர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தை அப்படியே வந்து முன்மொழிகிறேன். பௌத்தம் என்பது இங்கே இருக்கிற இந்த சனாதன எதிர்ப்பை ரொம்ப ஆதி காலத்தில் பேசி மக்களிடையே வெற்றி அடைந்த மிக செல்வாக்கான ஒரு மதமாக இருந்தது, மிக அறிவியல் பூர்வமான மதமாக இருந்தது. பௌத்தத்தில் எல்லாரும் ஈக்குவலாக இருந்தாங்க. அங்கே வந்து சாதி படிநிலை அப்படின்றது கிடையாது. சாதி படிநிலை உடைத்து மனிதர்கள் எல்லாரும் சமம் அப்படின்ற பேசப்பட்ட ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மதமாக பௌத்தம் தமிழகத்தில் இருந்திருக்கு. பௌத்த காப்பியங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி இளங்கோவடிகளிலிருந்து மணிமேகலையோடைய இந்த மாதிரி நிறைய தலித் காப்பியங்களுக்கு திருவள்ளுவர், ஔவையார், இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பௌத்த நெறிகளோடு வந்து சம்மந்தப்பட்டவங்க தான். அது அந்தளவுக்கு ஒரு நெடிய ஒரு அரசியல் பாரம்பரியம் வந்து பௌத்தத்துக்கு இருக்குது.